மக்களே, ஆடு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, நல்ல ஆடு வாங்குறது தான் இங்கே விஷயமே. ஒரு ஆடு வகையை பார்க்க போனால் இத்தனை வகை ஆடுகளை இப்போ தான் பார்க்குறேன். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சிந்தனை சிற்பி. இன்றைக்கி இந்த ப்ரொமோஷன் எதுக்காண்டினா, நம்ம நண்பர் வந்து எனக்கு தெரிஞ்ச விவரத்துலேருந்து சின்ன பிள்ளைலேருந்தே கஷ்டப்படுறவங்க இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்காருன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பார்க்கும்போது. என் பேர் சித்திக், முகமது சித்திக். சரிங்க பிரதர். இப்போ இந்த ஆடெல்லாம் வந்து இந்த ஆட்டுக்குன்னு தனி பேர் இருக்கா, இல்லை செம்மறி ஆடா? இல்லை செம்மறி ஆடு தான், நம்ம ஊர் ஆடு கிடையாது. நம்ம ஊர் ஆடு கிடையாது, எல்லாமே கர்நாடகா ஆடு. இது பேரு ஜமுனாபுரி. ஜமுனாபுரி ஆடு பேரே ஜமுனாபுரி. ஆடு பேரே ஜமுனாபுரி. இந்த ஃபேஸ் இவ்வளவு இருக்கும். சரி. பக்ரீத் பர்பஸ்க்காக வளர்க்குறது. சைஸ் வந்து அன்சைஸா வரும். ஃபேன்சி ஐட்டம். இது சண்டையும் போடும், பிளஸ் ஃபேன்சிக்கு வளர்க்குறது. மயிலம்படி நம்ம நாட்டுக்குட்டி இருக்கு, கறிக்கு வளர்க்குற குட்டி இருக்கு. இது வந்து அளவுக்கு வளர்க்குற குட்டி. அளவுக்கும் பக்ரீத்துக்கு வளர்க்குற குட்டி. இது கொங்கு குட்டி. இது சென்னையில 5 ஸ்டார் ஃபார்ம்னு ஒருத்தர் இருக்காப்ல, அவர் வாங்கியிருக்காரு அந்த குட்டியை. நீங்க இதை எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு 7 வருஷமா பண்றோம். வந்து ஆட்டு நல்லா இருக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி பார்ப்பாங்களா, இல்ல விலையை வந்து பார்த்து வந்தவங்க வந்து? இல்ல விலை எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை குவாலிட்டி. வளர்த்த அன்சைஸா வரணும், அந்த குவாலிட்டி மட்டும் தான் வாங்குவாங்க. தவிர்த்து இது வாங்குறவங்க விலை பேசி வாங்க மாட்டாங்க. 40 கிலோ குறையிலாம இருக்கு. 40 கிலோல இருந்து 35 கிலோ தாராளமா வரும். அதோட சிம்பிளா பிரதர்? ஆமா, அது அல்லான அரபியில இருக்கு, இது உடம்புல இருக்கும். இது 4 பல்லுக்கு பல்லு போட்டுருக்கு. சண்டை பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. ஆடு வாங்கிட்டு போறோம், இதை வந்து வீட்டுல வச்சு வளர்க்குறது நல்லதா, இல்ல பிரியாணிக்கு போட்டு சமைச்சு சாப்பிடுறது நல்லதா? 2 தோதுக்கும் ஆடு இருக்கு. ஆமா, பிரியாணிக்கும் ஆடு இருக்கு, வீட்டுல வளர்க்குறது. அது இல்லாம வீட்டுல வளர்க்குற ஆடு. இன்னும் கறி ஆடு வந்து வரல, போய் எடுக்க போறேன். நம்மலாம் வளர்க்குற இடத்துல கிடையாது, சாப்பிடுற இடத்துல இல்ல. அதுக்கு நம்மகிட்ட இருக்கு. நண்பர்களே, நீங்க வந்து ஆடு வாங்கணும்னா, இந்த மாதிரி ஆடுகள் வாங்கணும்னா நீங்க வந்து கிராமத்தை நோக்கி போறதோட நண்பர் இந்த இருக்காரு ஜெயந்திபுரத்துல இருக்கு, அருணாச்சல ஸ்கூலுக்கு தான் இவரோட வீடு இருக்கு. உங்களுக்கு ஆடு வாங்கணும்னா, தரமா வாங்கணும்னாலும் இவர்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கேட்டது அவர் என்ன சொல்றாரு, நம்மளுக்கு காசு முக்கியம் இல்ல, தரம், நம்ம மாதிரி சொல்லிட்டாங்க. இது மூலியமா அவர் இன்னும் மேலும் அவர் என்னமா சொன்னாரு, 100 ஆடு வாங்கணும், 200 ஆடு வாங்கணும்னாரு. மென்மேலும் அதே மாதிரி மக்களுக்கு தரத்தையும் கொடுக்கணும்னு சொல்றாரு. உங்களுக்கு எதுனாலும் அவர்கிட்ட வந்து கேளுங்க. இந்த மாதிரி மனிதர்களை பார்க்கறது ரொம்ப எளிது. அதனால இவரோட நம்பரை நம்ம கீழே போடுறேன், நீங்க எதுனாலும் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள்.